சிக்கன் ராமன் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 பீஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசில், அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். டேஸ்ட்டுக்காக நான் இங்கே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே கேரட்ஸை ஜூலியன்ஸாக, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் சைனீஸ் கேபேஜ், ஒரு 2 பீஸ் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம டாப்பிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூமை மட்டும் நான் கொஞ்சம் பட்டர் போட்டு சாட்டே பண்ணி வச்சுக்க போகிறேன். மற்றதெல்லாம் அப்படியே ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு எக்கை பாயில் பண்ணிடலாம். இதை வந்து ஹாஃப் பாயிலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி ஃப்ளேவரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் சாட்டே பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை சாட்டே பண்ணிடலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இல்லாட்டி சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அது நல்லா இருக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்மளோட சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து அப்படியே அதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகும். அந்த க்ரன்ச்சி ஃபீலும் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேம் பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக டோஸ்ட் ஆகிறதுக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் உள்ளே நல்லா குத்தி விடுங்க. ஸோ தட் உள்ளேயும் நல்லா ஈவனாக குக் ஆகும். சிக்கன் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட அதிலே வர மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது ரெண்டும் நல்லா சேர்ந்து பாயில் ஆகி வர ஸ்டேஜில் நம்மளோட நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா குக் பண்ணிகிட்ருக்கிறப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கிட வேண்டாம். ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இந்த மாதிரி நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேட்லேயே நான் இதை அப்படியே இறக்கிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.